நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது திமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதத்தின் போது திமுக எம்பிக்களை குறிவைத்து அவர் நாகரிகமற்றவர்கள் என்ற சொற்களை பயன்படுத்தியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸும் நாடாளுமன்றத்தில் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, திமுக எம்பிக்களினுடைய இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வானது முன்னதாக நேற்று தொடங்கியது. டிஎம்சி திட்டத்தை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்ட பிறகுதான் யூட்டன் அடித்து விட்டதாகவும், தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அவர்கள் தமிழக மாணவர்கள் விஷயத்தில் பொறுப்பாக இல்லை எனவும் நேர்மையாக இல்லை எனவும் நேற்றைய கூட்டத்தின் போது தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து தெரிவித்திருந்தார். ஜனநாயக முறைப்படி செயல்படவில்லை, அவர்கள் நல்ல நாகரிகத்துடன் செயல்படவில்லை, அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள், தற்போது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்படி செயல்படுகிறார்கள் என கூறி தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு எம்பிக்களை கடுமையாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சாடியிருந்தார். அமைச்சரின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிறிது நேரத்திற்கு பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடிய போது அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் தொடர்ந்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இதையடுத்து தனது கருத்துக்களை திரும்ப பெறுவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அவரது பேச்சும் கருத்துக்களும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து நேற்றைய தினத்திலிருந்து திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 8 நிமிடங்களில் மக்களவை மீண்டும் கூட உள்ள நிலையில் தற்போது திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் கனிமொழி, வைகோ, ஜெகத் ரட்சகன், திருமாவளவன், ஆர் ஆசா, அப்துல்லா, திருச்சி சிவா, மாணிக்கம் தாக்கூர், தங்க தமிழ்ச்செல்வன், கனிமொழி சோமு உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 நிமிடங்களில் மக்களவை கூட உள்ள நிலையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாள் அமர்வின் போதும் தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் மக்களவையில் அமளியில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.